ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான முறையில் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சவுடனே எண்ணெய் சேர்த்துக்குங்க. பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மீடியம் சைஸ் இருந்தால் 4 சேர்த்துக்குங்க. உங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் வதங்கிட்டோடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் நல்லா பொடியான தக்காளி பழம் மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டோடனே கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் தூள் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் அரை தான் சேர்த்துருக்கேன். அரை அளவு சேர்த்தா போதும். ஒரு சொம்பில் அரை சொம்பு சேர்த்துருக்கேன். அதுவே போதும். நம்ம வறுவல் மாதிரி தானே எடுக்க போகிறோம். அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேயே நார்மலாக தண்ணி விடும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து வரும்போது அடிக்கடி இதுமாரி கிளறி விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ரசம் சாம்பார் சாதத்துக்கெல்லாமே நார்மலாக தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் ஃப்ளேவர் அதில் இறங்குற வரை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்களுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வருதுங்க. நீங்களும் பாருங்கள். சட்னி வீடியோலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.